நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய டெக் இன்ஃபோ சேனலுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் தோன்ற பெல் பட்டன் செய்து கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் டச் பண்ணாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணதா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஆப் தான். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா EVA ஃபேஷியல் மவுஸ். இந்த ஆப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தராது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸிபிலிட்டி கேட்கும். அதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஆக்சஸை கொடுத்துருங்க. EVA ஃபேஷியல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டால் மட்டும் போதும். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்மக்கிட்ட ஆக்சஸ் மட்டும் தான் கேட்கும். அந்த ஆக்சஸ் நம்ம கொடுத்துட்டு போனோம். இல்லை ஸ்கிப் விசார்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் டிக் கொடுக்காதீங்க. டிக் கொடுத்தீங்கன்னா மொத்தமே போயிடும். டிக் கொடுக்காம நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பேக்ரவுண்ட் கேட்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போங்க. அடுத்து இதில் சென்சிட்டிவிட்டி அது ஆல்ரெடி 6ல் இருக்குது, நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேமரா ஓப்பன் ஆகிட்ருக்கோம். நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் தான் நம்மளுடைய ஃபேஸ் தெரியும். இதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேருன்னு இருக்குது. அந்த இடத்துல அந்த மவுஸ் நீங்கள் தலையை மட்டும் மூவ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போய் நிற்கும். தலையை மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அங்கே நிற்குது. அதில் லாங் கிளிக்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். அடுத்து ஸ்க்ரால் எப்படி பண்ணுறதுன்னு கூட போட்டிருக்கு. இல்லை மேலே டாப்பில் ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே டாப்பில் இந்த மவுஸ் பாயிண்டர் வச்சிங்கன்னா லெஃப்ட்டும், கீழே வச்சிங்கன்னா ரைட்டும் அது நம்மளுக்கு ஸ்க்ரால் ஆகும். அதுக்கான டுட்டோரியல் தான் இது. இந்த மாதிரியே ஒவ்வொரு டுட்டோரியலும் நம்மளுக்கு அதோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். கீழே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது. அதில் நம்ம பேக் அண்டு ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம போகலாம். இப்போ இந்த ஆப் விட்டு நான் வெளியில் வரேன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோடு மாதிரி இருக்குது, 3 கோடு. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக் ஹோம் ஓவர்வியூன்னு இருக்குது. நான் பேக்குன்ற ஆப்ஷன் மேலே அந்த மவுஸை என் ஹெட் மூவ்மெண்ட் மூலமாக வைக்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க, மேலே என் ஹெட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மவுஸ் பாயிண்டர் அசையும். இதில் இந்த 3 கோடு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தோம்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் வியூன்னு கொடுத்தீங்கன்னா மொத்த ஆப்புமே வந்து நிற்கும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கில் கிளிக் கொடுத்தோன்னா ரைட்லேயும், மேலே இருக்கிற ஏரோ மார்க்கில் கிளிக் கொடுத்தோன்னா லெஃப்ட்லேயும் நம்மளுக்கு மூவ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம கை மூலமாக என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம ஹெட் மூவ்மெண்ட் மூலமாக ஃபோனை தொடாமலே நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போது கீழே இருக்கிறத அந்த மார்க் கொடுக்குறேன், அது உடனே ரைட்டில் மூவ் ஆகுது. இது போல் நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரோலிங்கை ஈஸியாக இதில் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 கோடு நீங்கள் கிளிக் கொடுக்கும்போது அதில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன், பட்டன் பொசிஷன் அப்படின்ற பல ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் கொடுத்ததுமே மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எப்படி நம்ம மேலே இழுத்து விடுவோமோ அது மாதிரி இது இழுத்து காமிக்குது. அடுத்து பட்டன் பொசிஷன் கீழே இருக்கிற அந்த 3 கோடு நீங்கள் மேலேயும் டாப்லேயும் வச்சுக்கலாம். மேலே பாருங்கள், கீழே இருந்த அந்த 3 கோடு மேலே போயிடுச்சு. இப்போ நான் அந்த இடத்துல கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பாயிண்டர் மெனுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைலில் நம்ம பட்டனை கிளிக் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம இந்த 3 கோடில் கொடுக்குறது மூலமாக பேக்கு, ஹோமு, மினிமைஸ் அந்த மாதிரி பல ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாங் ப்ரெஸ், அதாவது ஒரு ஆப்பை நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் அந்த மவுஸ் பாயிண்ட்டை ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னா கிளிக் அண்ட் லாங் கிளிக் 2 ஆப்ஷன் வருதும். நீங்கள் கிளிக்னா ஒரு கிளிக்கு, லாங் கிளிக்னா அந்த இடத்த அழித்து பிடிக்கிறது. அதுதான் அது கணக்கு. இந்த ஆப்போட சந்தேகத்துக்கு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.